ஸோ அண்ட் திராவிட நாடு திராவிடர்களுக்கு அப்படின்ற முழக்கமும் வந்துச்சு. தனி திராவிட நாடு, தனி தமிழ்நாடு கோரிக்கைகளும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965. ஸோ 1965 Jan 26 அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டுடைய அலுவல் மொழியாக்கப்பட்டுச்சு. ஸோ ஆர்டிகல் 313 என்னன்னு கேட்பாங்க. ஹிந்தி வாஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் மத்திய அரசாங்கத்துடைய இந்த முடிவை எதிர்த்து Jan 26 திமுக துக்க தினமா அனுசரிக்க தீர்மானிச்சாங்க. ஸோ இதனால நிறைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அண்ட் தமிழ்நாட்டுல நிறைய இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படின்றதும் வந்துச்சு. ஸோ இதோட இன்னொரு பாகம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல அதோட செல்வாக்கை இழந்துச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திராவிட இயக்கம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னர் 1939 இந்தியா செகண்ட் வேர்ல்டு வார்ல ஆங்கிலேய அரசாங்கத்தால ஈடுபடுத்தப்படுவதை விரும்பாத காங்கிரஸ் அமைச்சரவை இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார்ல ஏன் இந்தியன்ஸ் ஈடுபடுத்துறீங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா அமைச்சரவை பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ 1944 நீதி கட்சி அப்படின்றது பெரியார் தலைமையில சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் அடைஞ்சிருச்சு. திராவிடர் கழகம் பிரித்து திராவிட முன்னேற்ற கழகம்னு அண்ணாதுரை ஃபார்ம் பண்ணாங்க. 1951 சுப்ரீம் கோர்ட்ல உயர்கல்வியில சாதிவாரி இடஒதுக்கீடு உடைத்து எறிஞ்சு. ஸோ பெரியார் பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் சாதிவாரி இடஒதுக்கீடு திரும்ப பெற நிறைய போராட்டங்கள் பண்ணாரு. ஸோ காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இந்த சிக்கலை பாத்தீங்கன்னா மத்திய தலைவர்கள் கிட்ட கொண்டு போனார். ஸோ இது சென்னை மாகாண முதலமைச்சர்கள் என்ன ஆண்டு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது 1920 இல்லையா? ஸோ 1920 to 37 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் எலெக்ஷன்ல வின் பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ் போட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சுப்ராயலு ரெட்டியார், நெக்ஸ்ட் ராஜா ஆஃப் பனகல், அப்புறம் பி சுப்ராயன். இவர் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சேர்ந்தவர் கிடையாது, இந்தியாவின் முதல் சுயேட்சை வேட்பாளர். ஸோ ஒரு 4 years மட்டும்தான் நீதி கட்சி ஆட்சியில் இருக்காது. அகைன் 1930 நீதி கட்சியோட ஆட்சி தான் வரும். பி முனுசாமி நாயுடு, நெக்ஸ்ட் பொய்ப்பிலி ராஜா, பி.டி. ராஜன், ரெட்டி நாயுடு, சி ராஜாஜி அவர்கள். ஸோ 1937 காங்கிரஸோடைய ஆட்சி அப்படின்றது 39 to 46 தமிழ்நாட்டில் கவர்னர் ரூல் தான் இருந்தது. ஸோ 46 to 7 டி பிரகாசம். இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட முதல் சிஎம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓ.பி. ராமசுவாமி ரெட்டியார். பிகாஸ் 1947 சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ராமசாமி ரெட்டியார் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் குமாரசுவாமி ராஜா, ராஜாஜி, காமராஜர் அவர்கள் கிட்டத்தட்ட 9 years ரூல் பண்ணியிருப்பாங்க. பக்தவத்சலம், அப்புறம் அண்ணாதுரை அவர்கள் டிஎம்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும், அப்புறம் ஏடிஎம்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? டில் டேட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ராஜாஜி. ஸோ சென்னை மாகாண அரசியலானது குடியரசு இந்தியாவில் பழமை மாறா சக்திகளும் சீர்திருத்தவாதிகளுக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் நடந்துள்ளன. ஸோ பள்ளிகள் இந்தி மொழி திணித்தது
அண்ட் புதிய பள்ளிக்கூடங்களை வந்துட்டு பகுதி நேரமா கற்பதற்கு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது இப்ப அப்பா வந்துட்டு செருப்பு தைக்கிறாருன்னா அவருடைய மகனும் வந்துட்டு அதே வேலையை தான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதான் குலக்கல்வி முறை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை மாடிஃபைட் ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அஃபிஷியலா சொன்னாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்தது. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் வந்துட்டு ராஜினாமா செய்திருப்பார். அப்புறம் காமராஜர் அவர்கள் வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்துட்டு நீக்கியிருப்பார். பள்ளிகளோட எண்ணிக்கையை நிறைய உயர்த்தி இருப்பாரு, நிறைய அணைகள் கட்டியிருப்பாரு, நீர்ப்பாசன வசதிகளை செய்திருப்பாரு, தொழில்பேட்டைகள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அமைச்சிருப்பாரு, ஏழை கிராமப்புற குழந்தைகளுக்கு கல்வி கற்க நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டியிருப்பார், மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது. ஸோ நெக்ஸ்ட் வந்தது 1967 பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ திமுக வெற்றி அடைஞ்சு அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆயிருப்பாரு. காமராஜருக்கு அப்புறம் 63ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்தவத்சலம் அவர் வந்திருப்பாருமா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 67ல டிஎம்கே. ஸோ அனைத்து ஏழைகளுக்குமான வீட்டு வசதி, படியரசி திட்டம், அப்புறம் குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் வந்துட்டு அமைச்சிருப்பாரு. அப்புறம் நகர்ப்புற ஏழை மக்கள் கிட்ட போதுமான அளவிற்கு வந்துட்டு ஆதரவு பெருகி இருக்கும் டிஎம்கேக்கு. அண்ட் மெட்ராஸ் அப்படின்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றம் அடைஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ். சரியாமா. அண்ட் 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமா சென்னையில இருந்து மலையாள பகுதிகள் கேரளாவுக்கும், தெலுங்கு பகுதிகள் ஆந்திராவுக்கும், கன்னட பகுதிகள் மைசூருக்கும் வந்துட்டு பிரிக்கப்பட்டுச்சு through the States Reorganization Act. ஓகே. 75 மைல் தொலைவிற்கு மேல உள்ள பேருந்துகள் தடங்களை தேசியமயமாக்குனாங்க. எல்லா சாதி ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்துல தொழிற்கல்வி இந்த மாதிரி படிப்புக்கு கட்டண விதிவிலக்கு கொடுத்தாங்க. அண்ட் 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில அரிசி வந்துட்டு கொடுத்தாங்க. Dravidian rule in post-independence தமிழ்நாடு. ஸோ கிட்டத்தட்ட 62 இயர்ஸா வந்துட்டு தமிழ்நாடு திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஸோ 1957 ஆண்டு திமுக தேர்தல் அரசியல்ல நுழைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டுச்சுமா. 1967ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அண்ணாதுரை அவர்கள் 67 to 69 2 இயர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஆட்சி நடத்திருப்பார். அப்படி 2 இயர்ஸ் மட்டும் இருந்திருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு, அப்புறம் திருமண சட்டத்தை இயற்றியது அண்ட் மும்மொழி கொள்கையை எதிர்த்தது. ஸோ தமிழ்நாட்டில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் தான் அப்படின்ற நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. மலிவு விலையில அரிசி திட்டம், படியரிசி திட்டம். ஓகேங்களா. ஸோ அவருக்கு பின் வந்து கருணாநிதி அவர்களும் அதே மரபினை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் 1972ல எம்ஜிஆர் அவர்கள் ஃபார்ம் பண்ண ஏடிஎம்கே கட்சி வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த தேர்தலில் மாறி மாறி வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய சமூக நலத்திட்டங்களை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அள்ளுவது வந்துட்டு ஒழிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு நலவாரியங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம், சமத்துவபுரம், உழவர் சந்தை இதெல்லாம் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். குடிசை மாற்று வாரியம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய தொழிற்சாலைகள், முதலீடுகள்ல வந்துட்டு ஈர்த்திருப்பாங்க. சாலைகள், துறைமுகங்கள் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஸோ இதான் இங்க சொல்லியிருப்பேன்.
ஓகேவா? ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு நாங்கள். ஸோ ஆல்ரெடி நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் எப்படி கொஷின்ஸ் வரணும் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃப்ளோட் சார்ட் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சென்னை மாகாணத்தில் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அசோசியேஷன்ஸ் என்னென்ன வந்தது அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீதி கட்சி எப்படி ஃபார்ம் ஆச்சு, SILFன்னு இருந்தது, நீதி கட்சியாக எப்போ ஃபார்ம் ஆச்சு, யாரெல்லாம் அதை அமைச்சது, எப்போ அமைச்சாங்க, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஈவேரா அவர்கள் ஃபர்ஸ்ட் சுயமரியாதை இயக்கம் எங்கே நடத்தப்பட்டது, அப்புறம் எந்த மாநாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துட்டு திராவிடர் கழகம்னு பேர் மாற்றம் அடைஞ்சது, யார் அந்த ரெசல்யூஷனை முன்மொழிஞ்சது, இந்த விஷயங்கள்லாம். தேவதாசி முறையை ஒழிச்சது வந்துட்டு யாரு, அண்ட் இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டோட நியூஸ் பேப்பர்ஸ், அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் எது, அப்புறம் பிற நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எது அப்படின்றது, நோக்கங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் யா திஸ் CM லிஸ்ட் இது ஃபுல்லாக பார்க்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் DMK எப்போ ஃபார்ம் ஆச்சு, எப்போ அரசியலில் வந்துச்சு, அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். ADMK அவங்க எப்போ வந்தாங்க, அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்ன, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் வில் பி ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் எப்போ தமிழ்நாடுன்னு ரீநேம் ஆச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு 30 seconds டைம் எடுத்துட்டு கூட சொல்லலாம். So, இது 1969 match. MNA was established in which year? So, 1852. Who introduced Kulakalvi scheme in Tamil Nadu? யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமா?
So it was introduced by Rajaji. So எப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? So in 1857, okay. தமிழ்நாடு வந்துட்டு இந்தியாவில் எத்தனாவது மக்கள் தொகை மிகுந்த மாநிலம், லார்ஜஸ்ட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்கம்மா. பெரிய மாநிலம். ஸோ 7th லார்ஜஸ்ட் ஸ்டேட், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதலமைச்சர் யாருமா? So, Subrayulu Reddyar, okay va? Next. So, white from hero அப்படின்னு சொல்றது யாரு? So, பெரியார தான் சொல்லுவோம். Self respect movement founder. சாலும் பெரியார் அவர்கள். மேட்ச் பண்ணுங்கம்மா. ஆன்டி இந்திய அஜிடேஷன், இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துட்டு 37ல ஆரம்பிச்சாங்களா. டிஎம்கே வந்துட்டு 1949ல ஸ்டார்ட் ஆச்சு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 56, டயார்கி கொண்டு வந்தது வந்துட்டு மாண்டோவு செம்ஸ்டார்ம் ரிஃபார்ம்ஸ் 1919. ஸோ 2143. Actually 2143 ஆப்ஷன் இல்லையா, 43 வரணுமா, இது கம்பல்சரி பண்ணிக்கோங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணது யாரு? விதி தியாகராயர். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை லேட்டரான் எப்படி மக்கள் கூப்பிட்டாங்க? அது என்னவா அந்த பார்ட்டி ரீநேம் ஆச்சுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. கூற்று: கருணாநிதி என்ற தமிழ்நாடு அசம்பிளி குளித்தலை இடத்துல தேர்தல் வின் பண்ணி எம்எல்ஏவா வந்துட்டு ஜெயிச்சிருப்பாரு. ரீசன்: கருணாநிதி சிஎம் ஆஃப் த ஸ்டேட்டா எம்எல்ஏ ஆனாங்க, சிஎம்ஆவும் ஆனாங்க. பட் ரெண்டுமே கரெக்ட், பட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட். EVR started self-respect movement. Self-respect movement the aim of achieving society where non-Brahmin caste have equal human rights. Correct. So இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீசன் அசர்ஷன் ரெண்டுமே கரெக்ட். புரியுதாமா ஏன் கரெக்ட்னு சொல்றேன்னா?